Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 3.2 பார்க்க போறோம். அதுல first question fill in the blanks. First fill in the blanks for the given equivalent ratios ன்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஒண்ணா பண்ணலாம். First oneல 3:5 is equal to 9 என்னதுன்னு கேக்குறாங்க. So இது எப்படி பண்ணுவீங்க? 3:5 னா 3/5 is equal to 9 என்னதுன்னு கேக்குறாங்க. So இது வந்து சிம்பிளிஃபைடு டேர்ம் மாதிரி தெரியுதா? அப்போ இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் தான் இது வரும். ஸோ 9 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். தட் இஸ் இதை வேறு மாதிரி எப்படி சொல்லுவீங்க? 3 into 3 வந்துட்டு 9. அப்போ அதே மாதிரி 5 into 3 போடலாம். போட்டால் என்ன வரும்? 15 வருமா? அப்போ 15 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 9:15 புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் 4/5 is equal to dash by 10 கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் 10 2ஆல் டிவைட் பண்ணால் தானே 5 வரும். அப்போ நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? கீழே 5 into 2 பண்ணால் தான் 10 வரும். அப்போ மேலே 4 into 2 பண்ணலாமா? 8/10. ஸோ 8/10 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4/5 கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதை 6 divided by என்னது is equal to 1/2. ஸோ சிம்பிளிஃபைடு டேர்ம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இது கேட்குறாங்க. 6லேருந்து 1 எப்போ வரும்? 6லேருந்து 1 டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 1லேருந்து 6 மல்டிப்ளை பண்ணலாமா? 1 into 6. அப்போ அதே மாதிரி 2 into 6 போட்டிங்கன்னா 12. ஸோ இங்கே வந்துட்டு 12. இங்கே என்ன ஆன்சரு கண்டுபிடிச்சோம்? 8. இங்கே வந்து 12. ஓகேவா? ஸோ 6:12 is equal to 1:2. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம்மில் கம்ப்ளீட் த டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபீட் கொடுத்துட்டு இன்ச் கேட்குறாங்க. 1 12, 2 24. அப்படின்னா என்னது? 1 12s are 12, 2 12s are 24. கரெக்டா? அதுதானே? ஸோ 1 into 12, 2 into 12. அப்போ இங்கே என்ன வரும்? 3 into 12 வருமா? சப்டிவிஷனில் 1 into 12, 2 into 12 வந்து 24. அவங்க என்ன கேட்குறாங்க? 3 into என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 3 into 12 என்னது? 2 3s are 6, 1 3s are 3. அப்போ அதோட ஆன்சர் என்னது? 36. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மில் என்னது இன்ட்டு 12 போட்டால் 72 வரும்? 72 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 போட்டு பார்க்கலாமா? 2 6 are 12, 1 6, 6 + 1 7. அப்போ இங்கே 6 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 72 கிடைக்கிது. கரெக்டாக? அப்போ 6 12s are 72ங்கிறதால இங்கே ஆன்சர் வந்துட்டு 6 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் டேஸ் கொடுத்துட்டு வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 3 அந்த மாதிரி. இப்போ 28 எப்போ நம்மளுக்கு 4 வரும்? 28 7ஆல் டிவைட் பண்ணால் 4 வருமா? அப்போ 4 7s are 28, 3 7s are 21. அப்போ 2 7s are என்னது? 14. கரெக்டா? செகண்ட் சப்டிவிஷனில் 2 into 7 என்னது? 14 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எந்த நம்பரை 63 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 into 7 14 போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட்டு 63 வந்து 7ஆல் 21 7ஆல் டிவைட் பண்ணால் 3 வருதா? அப்போ 63 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 63 7ஆல் டிவைட் பண்ணணும்னா 9 7s are 63 வருமா? அப்போ 9 தான் இதோட ஆன்சரு. ஓகேவா? ஸோ இதில் 9 into 7 வந்து 63. அப்போ 9 வீக்ஸு. ஸோ ஆன்சர் எழுதுகிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து இன்ச்சா? அப்போ இதில் வந்து 36 இன்ச்சு, இதில் 6 feet. அதான் ஆன்சரு. இது செகண்ட் சப்டிவிஷனில் எப்படி எழுதணும்? 14 டேஸு 9 வீக்ஸு அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5:7 is equivalent to 21:15 கேட்குறாங்க. பார்க்கலாமா? 5:7 is equivalent to 21:15 கேட்குறாங்க. ஸோ 5/7 இங்கே 21/15. இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா
5 3s are 15, 7 3s are 21 போட்டால் ரிவர்ஸில் வருது. இதுக்கு ஈக்குவலண்ட்டான எப்படி வரணும்? ஆக்சுவலாக இப்படி வரக்கூடாது. 5 3s are 15, 7 3s are 21. அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸு. இதே இது 15:21 கேட்டிருந்தாங்கன்னா அப்போ ட்ரூவாக இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஆன்சர் ஃபால்ஸு. If 40 is divided in the ratio 3:2, then the largest part is 24 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்துட்டு 3:2. அதை வந்து 40 வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 3x plus 2x is equal to 40 அப்படி போட்டுக்கலாமா? ஸோ இந்த 40-ஐ இந்த ரெண்டு டேர்மாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 3 plus 2 வந்து 5x is equal to 40னா x is equal to 40 divided by 5 என்னது 8. இப்போ அவங்க சொல்கிறது என்னது? then the largest part வந்து 24னு சொல்கிறாங்க. 3:2ல largest part என்னது? 3 that is 3x. அப்போ 3x என்னது? x நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 8. அப்போ 3 into 8 வந்துட்டு 24 கரெக்டாக வந்துருச்சா? இதுதான் நம்மளோட லார்ஜஸ்ட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Give 2 equivalent ratios for each of the following. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கேட்டிருந்தாங்களா? 3:2க்கு 2 ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கேட்டிருந்தாங்க. ஈக்குவலண்ட் ரேஷியோஸ்னால் என்னது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6/12க்கு 1/2 ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஏன்னா 1 into 6 2 into 6. அதே மாதிரி 4/5 8/10 ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். 4 into 2 8, 5 2s are 10. ஸோ அதே மாதிரி நம்ம 3:2வை 3/2ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3 2s are 6, 2 2s are 4. அப்போ 6:4 ஒரு ஈக்குவலண்ட் ரேஷியோ. அதே மாதிரி 3/2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 3s are 9, 2 3s are 6. ஸோ 9:6 வந்து ஒரு ஈக்குவலண்ட் ரேஷியோ. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ ஒன்று 6:4, இன்னொன்று 9:6. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் 1:6 கொடுத்துருக்காங்க. இப்போ 1/6-ஐ 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1 2s are 2, 6 2s are 12. அப்போ 2:12 ஒரு ரேஷியோ. அதே மாதிரி 1/6-ஐ 3/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1 3s are 3, 6 3s are 18. ஸோ 3:18 செகண்ட் ரேஷியோ. ஸோ அப்போ 1:6க்கு 2 ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் என்னது? 2:12, 3:18. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷனில் 5:4. இப்போ 5/4 போட்டிங்கன்னா 4 ஃபஸ்ட்டு 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 2s are 10, 4 2s are 8. அப்போ 10:8 வந்து 1. நெக்ஸ்ட்டு 5/4 வந்துட்டு 3/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 3s are 15, 4 3s are 12. ஸோ 15:12 வந்து நம்மளோட செகண்ட் ரேஷியோ. அப்போ இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ என்னது? 10:8, 15:12. ஓகேவா? இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.